Hello everyone. Today video la paaka pora topic what is the difference between LangChain, LangGraph and CrewAI. இது எல்லாத்தையும் நான் ஒரே பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல இதோட இம்ப்ளிமெண்டேஷனை பிரீஃபா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். LangChain, LangGraph, CrewAI மூணு என்ன அப்படின்னா நம்ம ஏஐல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஒவ்வொரு பிளேசஸில் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் LangChain. LangChain ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுனா ஒரு லீனியர் பைப்லைன் மெத்தடில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் இன்புட் கொடுக்குறோம், ஸோ ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், அந்த ப்ராம்ப்ட் பேசிஸில் அந்த எல்எல்எம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்எல்எம்னு குறிக்கிறது நம்மளோட OpenAI இருக்கலாம், DeepSeek இருக்கலாம், இல்லை Gwen மாடலாக இருக்கலாம், எந்த மாடலை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்எல்எம் என்ன பண்ணுது, டேட்டா பேஸ் போயிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்புட்டை கெட் பண்ணி பாசர் பண்ணி ரெஸ்பான்ஸை தருது, அதாவது ரிசல்ட்டை நம்மளுக்கு தருது. இந்த இடத்துல லூப் கிடையாது, ரீட்ரை கிடையாது, டிசிஷன் மேக்கிங் கிடையாது, எப்பயுமே ஃபார்வர்டாக தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல LangChain ஒர்க் ஃப்ளோவை பாருங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனை எடுத்திருக்கேன். டாமுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா ஜெரியை பிடிக்கணும். ஸோ இன்புட் என்னன்னா ஹவு டு ஐ கேட்ச் தட் கிளவர் மவுஸ், இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ டாம் என்ன பண்ணுது, ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா நம்மளோட எல்எல்எம் ப்ராம்ப்டை மீன் பண்ணுது. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்ல மிஷின் எப்படி ஒர்க் ஆகணும், மிஷினோட மெத்தட் என்ன, அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதோட பேஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ப்ளூ பிரிண்டா டாம் கிரியேட் பண்ணுது. டாம் இப்போ ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட மிஷின் அதாவது ஃபேக்டரி கொடுக்குது. இந்த இடத்துல ஃபேக்டரியை மீன் பண்ணுறது நம்மளோட எல்எல்எம். ஸோ எல்எல்எம் என்ன பண்ணுது, நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டுக்கு அதாவது ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மிஷினை ரெடி பண்ணி கொடுக்குது. மிஷினை ரெடி பண்ணி கொடுத்தோன்னா டாம் வந்து அந்த மிஷினை வச்சு ஜெரியை கேப்சர் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் மெக்கானிசமும் கொலாப்ஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாம் வந்து ஜெரியை பிடிக்கணும், பட் அதுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணும்போது ஒரு பேஸ் இல்லாமல், ஒரு பர்ஃபெக்டான மெக்கானிசம் இல்லாமல், ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரோக்கனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து ஒரு எல்எல்எம்ஐ கிரியேட் பண்ணுது. அந்த எல்எல்எம்ஐ மிஷினுக்கு கொடுக்கும்போது அதாவது ஃபேக்ட்ரிக்குள்ளே கொடுக்கும்போது எல்எல்எம் என்ன பண்ணுது, அந்த ப்ராம்ப்ட் ப்ராப்பராக இல்லாதனால ஃபேக்ட்ரி மொத்தமும் டேமேஜ் ஆகுது, அந்த மிஷின் வந்து கரெக்டாக வரல, ரிப்பேர் ஆகி வருது. ஸோ அந்த ரிப்பேர் ஆன ஒரு மிஷினை வச்சு டாமோட ஜெரியை பிடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல டோட்டல் மிஷினும் கொலாப்ஸ் ஆகுது. இதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து டாம் வந்து கரெக்ட் பண்ணாதான், ப்ளூ பிரிண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐடியா கிரியேட் பண்ணுற வரைக்கும் டாம் கரெக்ட் பண்ணாதான் நம்மளால இந்த ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா LangChainனை பொறுத்த வரைக்கும் ஒரு லீனியர் பைப்லைன் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக வந்தாலும் தப்பாக வந்தாலும் நம்ம இதை ரீட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு எவாலுவேஷன் இந்த இடத்துல கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் LangGraph. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் LangChain மாதிரி ஒர்க் ஆகாமல், லீனியர் பைப்லைனில் ஒர்க் ஆகாமல் ஒரு குவாலிட்டி செக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், யூசர் இன்புட் கொடுக்குறோம், தென் அதை பிளான் பண்ணி ஒர்க் டூல் வச்சு சர்ச் பண்ணி அந்த ஆன்சரை குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் அது தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரீட்ரை பண்ணி அந்த ஆன்சரை மறுபடியும் எவாலுவேட் பண்ணி கெட் பண்ணி எவாலுவேட் பண்ணி ஆன்சர் கரெக்டாகிற வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ LangGraph என்ன பண்ணுறோம், ஒரு நோட் அண்ட் எட்ஜஸை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலும் அதுவே செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் தருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவெஞ்சர்ஸ் டீமை எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். கேப்டன் அமெரிக்கா இங்கே ஸ்டார்ட் நோட் அண்ட் சயின்டிஸ்ட் நோட் அண்ட் பவர் நோட் அண்ட் ஃபைனல் எக்ஸிக்யூஷன் நோடுன்னு செப்பரேட்டாக 4 நோடு பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் நோட் அப்படிங்கிறவர் லீடர், அதாவது கேப்டன் அமெரிக்கா. லண்டனில் ஒரு டைமென்ஷனல் ரிஃப்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஃபைன் பண்ணுறாரு. ஸோ அவர் இன்புட் கொரியா சயின்டிஸ்ட் நோடுக்கு சொல்கிறாரு இதை அனலைஸ் பண்ண சொல்லி. ஸோ சயின்டிஸ்ட் நோடு என்ன பண்ணுதுன்னா அதோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணி ஒர்க் பண்ணுது. சப்போஸ் இப்போ அதுக்கிட்ட டேட்டா இல்லை அப்படின்னா சயின்டிஸ்ட் நோடு என்ன பண்ணுது, நம்மளோட பவர் நோடுக்கு அந்த ஒர்க்கை அசைன் பண்ணுது. ஸோ சயின்டிஸ்ட் நோடுகிட்ட இருந்து பவர் நோடுக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தார், அந்த இடத்துல ஹேமருக்கு பதிலாக நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மொபைல் ஃபோன் எதை குறிக்குதுன்னா நம்மளோட டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி பவர் ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த சோர்ஸுக்கிட்ட போயிட்டு டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுக்குது.
ஸோ சயின்டிஸ்ட் ஏஜென்ட் அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி டீமாக ஒரு டிஸ்கஷன் வச்சு எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ அதை எவாலுவேட் பண்ணி டிசபிள் பண்ணுறாங்க. டிசபிள் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அந்த டைமென்ஷன் ரிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் லேண்ட் கிராஃப். ஒரு பிளான் பேசிஸில் ஒர்க் ஆகிறது லேண்ட் கிராஃப். நெக்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் க்ரூஏஐ. க்ரூஏஐ எப்படி ஒர்க் ஆகும்னா ஏஜென்ட் பேசிஸில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிசர்ச் ஏஜென்ட் ஒரு ஏஜென்ட்டாகவும், அனலைஸ்ட் ஏஜென்ட் ஒரு ஏஜென்ட்டாகவும், ரைட்டர் ஏஜென்ட் ஒரு ஏஜென்ட்டாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்ச்சர் ஏஜென்ட்டுக்கு நான் ஒர்க் அசைன் பண்ணிடுறேன், வெர்ப் சர்ச் பண்ணி டேட்டாஸை எடுக்கணும். ஸோ அனலைஸ்ட் என்ன பண்ணுது, கோடை அனலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் ரைட்டர் ஏஜென்ட் ஃபைலை ரைட் பண்ணி தென் அந்த ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் க்ரூஏஐ. ஒரு ஏஜென்ட் பேசிஸில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ தென் நெக்ஸ்ட் கம்பேரிஷன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல லேண்ட் செயின், லேண்ட் கிராஃப், க்ரூஏஐ. ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட் செயினுக்கு லீனியர் செயின், தென் லேண்ட் கிராஃபுக்கு என்னன்னா கிராஃப் ப்ளஸ் லூப்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, நோட்ஸ் ப்ளஸ் எட்ஜஸ், ஒரு கிராஃப் வைஸ்டு ஃப்ளோவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரீட்ரை இருக்குது நம்மளுக்கு. க்ரூஏஐ அப்படிங்கிறது மல்டி ஏஜென்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். மல்டிபிள் ஏஜென்ட்ஸை அசைன் பண்ணி அதுக்கு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல லூப்ஸ் அண்ட் ரீட்ரை லீனியர் செயினில் கிடையாது. ஸோ கிராஃப்ஸில் இருக்குது. தென் ஒரு ஏஜென்ட் வைஸ் க்ரூஏஐலையும் ஒர்க் ஆகும். ஷேர்டு ஸ்டேட். இந்த இடத்துல ஷேர்டு ஸ்டேட் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்மளோட மெமரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ சென்ட் எ மெசேஜ் டு பி, பி சென்ட் எ மெசேஜ் டு சி. இந்த இடத்துல சிக்கு ஏ என்ன மெசேஜ் பிக்கு அனுப்புனுச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்காது. பட் லேண்ட் கிராஃபில் அந்த மெமரி ஏவாக இருக்கட்டும், பிஆர் இருக்கட்டும், சிஆர் இருக்கட்டும், மூணுமே டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி எவாலுவேட் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி தான் க்ரூஏஐலையும். தென் செல்ஃப் கரெக்ட். லேண்ட் செயினில் நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருக்கோம், கிடையாது. லேண்ட் கிராஃபில் நம்மளுக்கு இருக்குது, எவாலுவேட் பண்ணி குவாலிட்டி செக்கிங் பண்ணி நம்மளோட ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். தென் க்ரூஏஐலையும் ஏஜென்ட் பேஸில் கிடைக்கும். ஸோ லேண்ட் செயின் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு, ரேகுக்கு சம்மரைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் லேண்ட் கிராஃப் இதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஒரு கோடிங் ஏஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் மல்டிபிள் ஏஜென்ட் டீமை வச்சு க்ரூஏஐ யூஸ் பண்ணுறதுனால காம்ப்ளெக்ஸ் ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன், லேண்ட் செயின் அப்படிங்கிறது ஒரு ரெசிபி, லேண்ட் கிராஃப் செஃப், அண்ட் க்ரூஏஐ அப்படிங்கிறது ரெஸ்டாரண்ட் கிச்சன். ஸோ தென் அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர் ஒன்று பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது க்ரூஏஐ ப்ளஸ் லேண்ட் கிராஃப். இந்த இடத்துல க்ரூஏஐயை செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ண முடியும், லேண்ட் கிராஃபை செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி ஹைப்ரிட் மெத்தடில் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க்ரூஏஐ லேயரை யூஸ் பண்ணி நான் ஒரு க்ரூ ஆர்கஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு மேனேஜர் கிரியேட் பண்ணுறேன், அதுவும் ஒரு ஏஜென்ட் தான். இது வந்து டாஸ்க் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட். ஸோ க்ரூ மேனேஜர் யூஸ் பண்ணி டாஸ்க்கை அசைன் பண்ண போகிறேன். ஸோ ரிசர்ச்சர் ஏஜென்ட் அண்ட் ரைட்டர் ஏஜென்ட்னு 2 ஏஜென்ட்ஸ் நான் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ரிசர்ச்சர் ஏஜென்ட்டுக்கு பிளான் பண்ணணும், சர்ச் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், தப்பாக இருந்தால் மறுபடியும் பிளானிங்க்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக கெட் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச் ஏஜென்ட்டை சொல்லிட்டேன். இந்த இடத்துல க்ரூஏஐ என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லேண்ட் கிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நான் ஏஜென்ட்டை செப்பரேட்டாக கிரியேட் பண்ணிட்டேன், பட் அந்த ஏஜென்ட் எப்படி ஃப்ளோவாக ஒர்க் ஆகணும் அப்படின்ற கிராஃபை கிரியேட் பண்ணுறது தான் லேண்ட் கிராஃப். ஸோ ரைட்டர் ஏஜென்ட் அவுட்லைன், டிராஃப்ட் அண்ட் செல்ஃப் கிரிட்டிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சரை கெட் பண்ணி தரணும் அப்படின்னு லேண்ட் கிராஃப் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்கஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ண மூலமா எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரூஏஐ ப்ளஸ் லேண்ட் கிராஃப் ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் பென்டனை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பென்டன்ற ஒரு மேனேஜர். ஸோ கிரேமேட்டர், ஃபோராம்ஸ் அண்ட் எக்ஸலரேட் அப்படின்னு 3 ஏஜென்ட்ஸை இந்த மேனேஜர் கிரியேட் பண்ணுறாரு. கிரேமேட்டர் எதுக்காகனா ரிசர்ச்சருக்காக, ஃபோராம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்காக, எக்ஸலரேட் டேட்டாவை ரன் பண்ணுறதுக்காக. தென் ஸ்டெப் 2 லேண்ட் கிராஃபை யூஸ் பண்ணி நான் மேப்பை கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளோட பிளம்பர் டேட்டா பேஸுக்கு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ லேண்ட் கிராஃபை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுறேன். கிரேமேட்டர் வந்து ரிசர்ச் பண்ணணும், அண்ட் தென் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபோராம்ஸ் வந்து அதை பில்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ரன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸலரேட்டோட வேலை. தென் ஃபோராம்ஸ் கிரேமேட்டர்கிட்ட இருந்து ரிசர்ச் பண்ணி ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளுக்கு என் டாஸ்க் வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்லாரேட் கலெக்ட் பண்ண டேட்டா தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரிசர்ச்சர் கிரே மேட்டர் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்லாரேட்டுக்கு மறுபடியும் போய் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண சொல்லும். தென் இந்த லூப் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட 4 ஆர்ம்ஸ்க்கு டேட்டா போய் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தென் ஸ்டெப் 3ல எக்ஸிக்யூஷன் நடக்கும். இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், எக்ஸ்லாரேட் போய் டேட்டாவை கலெக்ட் பண்ணும், அதுக்கு தேவையான டூல்ஸு, மெக்கானிசம்ஸு, மெக்கானிக்கல் மிஷின்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிரே மேட்டர்கிட்ட கொடுக்கும். கிரே மேட்டர் அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ ஸ்டெப் 3 கீழே பாருங்கள், எக்ஸிக்யூஷன். எக்ஸ்லாரேட் என்ன பண்ணுது, இன்டர் பிளானட்டரி ஷட்டிலை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்லாரேட் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை யூஸ் பண்ணி டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கிரே மேட்டர்கிட்ட கொடுக்குது. கிரே மேட்டர் அதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ ஸ்டேட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 4 ஆர்ம்ஸ் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் 4 ஆர்ம்ஸ் என்ன பண்ணுது, ஒரு டிஃபென்சிவ் சிஸ்டமை கிரியேட் பண்ணுது. டீமாக சேர்ந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் த CrewAI அண்ட் LangGraph ஒர்க். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட்டாக ப்ரீஃபாக பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க முடியும்.